2 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் நீங்கள் தென்னை மட்டைகளை அரைச்சு உங்கள் தோப்புல இயற்கை உரமாக பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி தென்னை கழிவுகளை அரைச்சு நீங்கள் மரத்தை சுற்றி போடும்போது அது சிறந்த மூடாக்கா இருக்குங்க. ஸோ ஒரு ஷட்டர் கம் பல்வரைசர் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போய் விசிட் பண்ணாமல் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமா அந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மிஷின் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியான்னு நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அனுபவம் நம்ம எம்கேக்கு இருக்குங்க. இப்போ இந்த ஷட்டர் மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஏன் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தென்னந்தோப்பிலே ஆகட்டும் இல்லை பாக்குலே ஆகட்டும் உங்களுக்கு கழிவுகள் வந்து நிறையவே விழுகும். அந்த கழிவுகள் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருக்கனால அது வந்து மக்கவே மக்காதுங்க. கீழே தான் வந்து உங்களுக்கு கரையான் பிடிக்குமே தவிர மேலே உங்களுக்கு அப்படியே இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகேங்க சார். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு, ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. இந்த ஷட்டர் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் மிஷின்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. இதுலேயே வந்து சின்ன டிராக்டருக்கு அட்டாச் பண்ணுறது, பெரிய டிராக்டருக்கு அட்டாச் பண்ணுறது. ஸோ ஷட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டுக்குமே உங்களோட மிஷின் வந்து போயிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஷட்டரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. நம்ம எம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் இருகூர்ல அமைஞ்சிருக்குங்க. நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம உழவன்றி உணவிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் நம்மளோட தென்னை மட்டை அரைக்கக்கூடிய மிஷின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிற மிஷின், தேங்காய் கட் பண்ற மிஷின், அதே மாதிரி சுயதொழில் பண்றவங்களுக்காக கரும்பு ஜூஸ் மிஷின், இளநீ வெட்டுற மிஷின் நிறைய பண்ணி வந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உழவன்றி உணவிலை சேனல்ல நம்ம எம்கேவோட ஷட்டர் மிஷினை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஷட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எம்கே கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மிஷின் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியான்னு நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அனுபவம் நம்ம எம்கேக்கு இருக்குங்க. இப்போ இந்த ஷட்டர் மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஏன் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தென்னந்தோப்பிலே ஆகட்டும் இல்லை பாக்குலே ஆகட்டும் உங்களுக்கு கழிவுகள் வந்து நிறையவே விழுகும். அந்த கழிவுகள் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருக்கனால அது வந்து மக்கவே மக்காதுங்க. கீழே தான் வந்து உங்களுக்கு கரையான் பிடிக்குமே தவிர மேலே உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதனால என்ன பாதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா தோப்புல வந்து விஷப்பூச்சிகளான பாம்பு, புழு, பூச்சிகள் உள்ள போய் தங்கிடும். இதனால தோப்புக்கு ஆட்கள் வேலைக்கு வர மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இப்படியே டம்ப் பண்ணி போறதுனால நமக்கு தோப்பு வந்து கிளீன் இல்லாமல் இருக்கும். இதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம எம்கே கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷட்டர் மிஷின். இந்த ஷட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராக்டர்ல அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மோட்டர் வேணும்னா மோட்டர்ல போட்டுக்கலாம், இல்ல நீங்க வந்து இன்ஜின் ஆப்ரேட் பண்றனா இன்ஜின் ஆப்ரேட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம எம்கேட்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஷட்டர் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம எம்கேல கிட்டத்தட்ட நீங்க வந்து 2 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் நீங்க தென்னை மட்டைகளை அரைச்சு உங்க தோப்புல இயற்கை உரமா பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி தென்னை கழிவுகளை அரைச்சு நீங்க மரத்தை சுத்தி போடும்போது அது சிறந்த மூடாக்கா இருக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம வெயில் காலத்துல இருக்கோம். வெயில் காலத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மூடாக்கா உங்க தென்னை கழிவுகளை போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 30% 40% நீங்க தண்ணி செலவு மிச்சம் பண்ணிக்கலாம். ஈரப்பதம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா உரம் வாங்கி உங்க தோப்புக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தென்னை மட்டை கழிவுகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூளே உங்களுக்கு சிறந்த இயற்கை உரமா அமையுங்க. இது மட்டும் இல்லாம 30% 40% தண்ணி செலவு மிச்சம் பண்றது போக மண்புழு உற்பத்தி ஆகிறதுனால மண் வளமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க. இப்போ இதுக்கு வந்து கரண்ட் நமக்கு வேணுமா இல்லை பெட்ரோல், டீசல்? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோப்புல மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் டிராக்டர் வச்சிருப்பாங்க. ஆனா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புல உங்களுக்கு பெரிய டிராக்டர் வச்சிருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு ஊடு பயிரா போட்டிருக்கும் போது ரொம்பவே குறைஞ்ச கேப், ஒரு 6 அடி கேப்ல வச்சிருப்பாங்க. அவங்க வந்து மினி டிராக்டர் வச்சிருப்பாங்க. இதுக்காக நம்ம எம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே மினி டிராக்டர், மினி ஷட்டர் சீரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 37 பிளேட்லையும் 43 பிளேட்லையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த மினி டிராக்டர்ல நீங்க ஒரு 22லேருந்து 24 ஹெச்பில ஆகட்டும், இல்ல ஒரு 30-35 ஹெச்பி சீரிஸ் ஆகட்டும், நீங்க எது வச்சிருந்தீங்கனாலும் நம்ம எம்கேவோட மினி ஷட்டர் கம் பல்வரைசர் நீங்க போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5லேருந்து 2 டன் வரைக்கும் நீங்க உங்க கழிவுகளை அரைச்சு தூள் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்க சார். இப்போ மினி டிராக்டருக்குமே உங்ககிட்ட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேங்க சார். இப்போ டிராக்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ரேஞ்ச் பெரிய டிராக்டர் இருக்கு, ஸோ அதுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மினி டிராக்டர் சீரிஸ் நான் சொன்னேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-45 ஹெச்பி, ஒரு 60-70 ஹெச்பில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க நம்ம எம்கேவோட ஷட்டர் போடலாங்க. நம்ம 55 பிளேட்லயும் வச்சிருக்கோம், 67 பிளேட்லயும் வச்சிருக்கோம். நீங்க ஒரு 55 பிளேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிஷினோட எடை வந்து ஒரு 500லேருந்து 550 கிலோ வரும். நீங்க ஈஸியா நீங்க ரொட்டவேட்டர் பயன்படுத்துற மாதிரி எங்கே வேணாலும் செலவும் உங்க தோப்புக்குள்ள எடுத்துட்டு போய் பயன்படுத்திக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ் போவாங்க. நீங்க ஒரு டிராக்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா போதும், நம்ம எம்கேவோட இந்த ஷட்டர் மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு தோப்பு போய் அடிச்சு கொடுக்க முடியும். இந்த வெயில் காலத்துல நீங்க டிராக்டர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும், நம்ம ஷட்டரை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு 5000 லேருந்து 6000 ரூபாய் ஈஸியா நீங்க வருமானம் மீட்டிக்க முடியும். ஸோ உங்க தோப்புல மட்டும் உங்க தோப்புல இருக்கிற கழிவுகளை
இயற்கை உரமா மாத்துறது மட்டும் இல்லாம வெளியில ஒரு சுத்து வட்டாரத்துல ஒரு 40-50 கிலோமீட்டர் போய் இதை ஒரு நீங்க கூடுதல் ஒரு வருமானமா ஒரு பிசினஸாவே நீங்க எடுத்து பண்ண முடியுங்க. ஆனா இப்போ எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரியில இந்த மிஷின் வந்து அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய ஸ்டேட்டுக்குமே. கண்டிப்பா. ஸோ அப்போ மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் இங்கேயும் என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் வந்து விவசாயிகள் வந்து பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஷட்டர் மிஷின் அப்படின்னாலே கஸ்டமர்ஸ் போய் ஒரு ஷட்டர் மிஷின் சொல்லி வாங்கிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஹை ஸ்பீட் மிஷின், 2000 RPMல ஓடக்கூடிய மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எம்கேயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம இந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஷாஃப்ட் ஆகட்டும், பிளேட் ஆகட்டும், புள்ளி ஆகட்டும் எல்லாமே நம்மளோட குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் லேத் ஒர்க் ஷாப்பில் மிஷின் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். எப்பயுமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஷட்டர் மிஷின் ரெடிலி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஒரு 50 மிஷினுக்கு மேலே OEMல மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பேர்ஸ் ரெடிலி அவைலபிளாக வச்சிருப்போம். நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே நம்ம எம்கேவோட 55 பிளேடும் 67 பிளேட் மாடலும் ரெடிலி அவைலபிளாக வச்சிருக்கோம். இது போக நம்மளோட மினி ஷட்டர் கம் பல்வரைசர் மேனுஃபேக்சரிங் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு ஷட்டர் கம் பல்வரைசர் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போய் விசிட் பண்ணாமல் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமா அந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம எம்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷின் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்கோம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண அனுபவம் நம்ம எம்கேட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷட்டர் மிஷின் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் நேரடியாக வந்து நம்ம கம்பெனி விசிட் பண்ணணும்னா கோயம்புத்தூரில் இருகூரில் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். கீழே தெரியாத நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் உங்களுக்கு 24/7 எப்பவுமே அவைலபிளாகவும் இருப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ மெயினாக வந்து உங்கள் கம்பெனியில் அந்த சர்வீஸ் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் டெக்னிக்கல் டீமை வச்சு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மட்டை விட்றோம்னா பெரிய பெரிய மட்டை விட்றோம், பாக்கு மட்டை வரும் திடீர்னு மேபி. ஏன்னா மிஷின்னாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் ஃபியூச்சரில். அதில் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா கூட அதை போயிட்டு சால்வ் பண்ணுற டீம் வந்து உங்ககிட்ட இருக்காங்களா சார்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்பவே ஸ்டாண்டர்டான கம்பெனிங்க. 5-6 டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், டெக்னீஷியன் தனியாக டீம்னு எல்லாத்துக்குமே நம்ம டீம் வச்சுருக்கோம். நம்ம டெக்னீஷியன் எப்பவுமே ஆல் ஓவர் இந்தியாவும் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு வீடியோ காலில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னீஷியன் ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் இருக்குது அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களோட சேல்ஸ் டீம் டெக்னீஷியன் கனெக்ட் பண்ணுவாங்க. மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மிஷினில் எதாவது ஸ்பேர்ஸ் வேணுனாலும் சரி நம்ம டெக்னீஷியன் கைட் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பிளேஸ்க்கே வந்து எந்த உங்களுக்கு சர்வீஸாக இருந்தாலும் அட்டன் பண்ணியும் தருவாங்க. ஓகே சார். இப்போ இதுக்கு வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க? கண்டிப்பாக. இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 1 வருஷம் லேபர் சர்வீஸ் வாரண்டி இருக்குங்க. நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் கெட்டு போகிற மிஷின் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டான ஸ்பேர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் லைஃப் வரக்கூடிய மிஷின். அது மட்டும் இல்லாமல் மிஷின் உங்களுக்கு தேய்மானங்கள் இருக்கும். பட் எந்த பொருள் தேய்மானமானாலும் அந்த ஸ்பேர் ரெடியிலே அவைலபிள் நாங்கள் வச்சிருக்கனால மிஷின் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் சீக்கிரம் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெக்னீஷியனுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா எதர் 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்கள் பிளேஸ்க்கே விசிட் பண்ணி நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். சார் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரவேற்பு வந்து கொடுத்துட்டு வருது. கண்டிப்பாக. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. அப்படின்றப்போ ஒரு விவசாயிகளுக்கு ஒரு தரமான ரேட்லையும் கொடுக்கலாம். ரேட் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ உங்ககிட்ட கம்மியாக இருக்குங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நான் அதான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமாக இருக்குது, ஒரு மிஷின் எவ்வளோ வருஷமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கால் அட்டன் பண்ணோன்னே மிஷின் உங்களை விட கம்மி ரேட்டுக்கு தராங்களே தான் கேட்குறாங்க. ஆனால் குவாலிட்டி பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இரும்பு பொருள் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெயிண்ட் அதனால ரேட் ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ரேட்டு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே தரம் இருக்காதுங்க. எம்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா மிஷினும் குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு குறைவான ரேட் இல்லை, தரமான மிஷினை உங்களுக்கு நியாயமான ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஷட்டர் மிஷினோ இல்லை மற்ற விவசாய பொருள் எது வாங்குறதா இருந்தாலும் ஒரு கம்பெனியை எத்தனை வருஷமா ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ தரமாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு வாங்க. ரேட்டை மட்டும் அடிப்படையாக வச்சு வாங்கினீங்க அப்படின்னா மிஷினில் கண்டிப்பாக குவாலிட்டி உங்களுக்கு மெயின்டைன் ஆகாது. ரெண்டாவது இதுக்கான ஸ்பேர் ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம எம்கேல நீங்கள் 100% நம்பி வாங்கலாம். 3 ஆப்ஷன் உங்களுக்கு ரெடியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கம்பெனி கோயம்புத்தூரில் இருகூரில் நாங்கள் அமைஞ்சிருக்கோம். டேரெக்டாக வந்து பார்க்கலாம். வீடியோ கால் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் சரி. சண்டே உட்கொண்டு 24/7 உங்களுக்கு அவைலபிளாக நாங்கள் இருப்போம். விவசாயிகளுக்கான தரமான மிஷின் பண்ணுறதுக்கு தான் நம்ம எம்கே இருக்கோங்க. ஓகே சார், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஃபோன் கால் அட்டன் பண்ண எனக்குமே நிறைய கால்ஸ் வரும். கண்டிப்பாக. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது ஏன் ரேட் வந்து ஏதாச்சும் சொன்னால் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா மிஷினை பற்றி சொல்கிறப்போ
அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்றதை சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்க கம்பெனில உங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து ஓப்பனா சொல்றீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அதனாலதான் அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் மேபி எக்ஸ்ட்ரா இருக்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ அதையும் வந்து விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஏன்னா இப்போ ஒரு மிஷின் வாங்குறோம்னா அது ஒரு 5 to 10 வருஷத்துக்கு வந்து வரணும். ஸோ உடனே ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல வந்து ரிப்பேர் கிடையாது கூடாது. ஸோ அதனால இந்த கம்பெனியை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா நீங்க மிஷின் வச்சிருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க. சார் இந்த மிஷின் எவ்வளவு நாள் வரைக்கும் வருது சார்? சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மிஷின்ல பிளேடு தான் தேய்மானங்கள் மெயினா ஆகுங்க. நீங்க ஒரு 300 மணி நேரம் 350 மணி நேரம் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேடு நம்மகிட்ட ஸ்பேர் இருக்கும். நீங்க மாட்டி நீங்க திருப்பி ரன் பண்ணிக்க முடியும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 5 வருஷம் ரன் பண்ண கஸ்டமர்ஸ்மே நிறைய பேர் இருக்காங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுத்திடுவாங்க. அதனால ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா நம்மகிட்ட மிஷின் வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்க பயன்பாடை பொறுத்து மாறும். ஏன்னா நம்ம மிஷின் பொறுத்த வரைக்கும் 100 மரம் வச்சிருக்கவங்கல இருந்து 5000 மரம் 10,000 மரம் வச்சிருக்கிறவங்க வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்க யூசேஜ் பொறுத்து நம்ம மிஷினோட லைஃப் டைம் முன்ன பின்ன உங்களுக்கு மாறும். அந்த பிளேடு மட்டும் தான் மாத்துற மாதிரி, பிளேடு மட்டும் உங்களுக்கு தேய்மானமான மாத்திக்கிற மாதிரி, மற்றபடி வேற எதுவும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகி ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஷட்டர் மிஷினை பற்றி பார்த்துருந்தோம். நிறைய மிஷினை பற்றி நம்ம சேனலுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி.